வேட்டையன் படத்தை பத்தி பாகுபலி வில்லனான ராணா டக்பதி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த படத்துல அவரும் தான் நடிக்கிறாரு. இந்த பிலிம் எதை பத்தி இருக்குன்னா நீதித்துறை, காவல்துறை, அதே மாதிரியே தொழிலாளர்கள் அமைப்பு, இவங்களை சுற்றி தான் இந்த ஃபிலிமே இருக்கும்னு ராணா டக்பதி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃபிலிமை ராணா டக்பதி ஒரு வெல் ரிசர்ச்டு ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபிலிமை கஷ்டப்பட்டு வெல் ரிசர்ச்டாக தான் எடுத்திருக்காங்க போல. அதே மாதிரி வேட்டையன் படத்தை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த ஃபிலிமில் பெரிய கேஸ்ட் இருக்குன்னு அமிதாப் பச்சன் சார், ஃபகத் ஃபாசில், நான், ரஜினிகாந்த் சார், இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ்ட் நடிக்கிற வேட்டையனுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன்னு ராணா டக்பதி சொல்லியிருக்காரு. ராணா டக்பதி சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த நீதித்துறை, காவல்துறை, தொழிலாளர்கள் அமைப்பு, இதை சுற்றி தான் இந்த ஃபிலிம் வரும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ ஜெய்பீம் மாதிரியே தான் டேரக்டரான டிஜே ஞானவேல் கிட்ட ரஜினிகாந்த் எதிர்பார்த்திருப்பாரு போல. ரஜினிகாந்த் எதிர்பார்த்த மாதிரியே தான் இவரும் கொடுக்க பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வேட்டையன் படத்துக்காக எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ராணா டக்பதி, ஃபகத் ஃபாசில், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், இந்த மாதிரி பெரிய கேஸ்ட் இருக்கும் போது ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்குமானும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஏதோ கிடைக்கணும்னு தான் தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.